நடேசனோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேண்டா வெறுப்பா நிலாவோட அப்பா வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு போயிருந்தாங்க. வீட்டுக்கு போனதும் தேனு கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கு 2 அறை கொடுத்தாவது இங்கே கூட்டு வந்திருக்கலாம்ல, அவளை எப்படி வாழ வைக்கலாம்னு நான் யோசிச்சுட்ருக்கேன், நீங்கள் என்னென்னா இப்படி சொல்லிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோகர் சொல்கிறாங்க, அது அவளோட முடிவு, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கடமையை செஞ்சுட்டு போக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி மனோகர் சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே கோவத்தில் சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே சேரன் வீட்டை காட்டுறாங்க. சேரன் வீட்டில் எல்லாருமே சிரித்து பேசிகிட்ருக்காங்க. உடனே நடேசன் உள்ளே வராங்க. நடேசன் உள்ளே வந்து, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, எல்லோரும் இப்படி சிரித்து பேசிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே வேறு என்ன அங்கிள் பண்ணணும், சிம்பிளாக தானே கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. சிம்பிளாக கல்யாணம் பண்ணாலும் ட்ரெஸ்ஸு நகை எல்லாம் எடுக்காண்டாமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே சந்தாக்கு எல்லாம் எடுத்தீங்களா, அதே போல் உனக்கும் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சேரனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. உடனே நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு, நம்ம தான் பேசிட்டு வந்திருக்கோம்ல, கண்டிப்பாக அதை செஞ்சு சந்தாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் கைக்கூடி வந்து ஒவ்வொரு விஷயமும் நடக்காமல் போயிட்டு, இந்த விஷயமாவது நல்லபடியாக நடக்கணும், கடவுளை வேண்டிட்டு வாங்க கடைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிலாவை கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அங்கிள், நம்ம இருக்கிறத வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதும்மா, என் மருமவளுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நிமிஷங்க வாமா நிலா அப்படின்னு சொல்லி நடேசன் நிலாவை கூப்பிடுறாங்க. உடனே நிலாவை என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஒரு பையை தூக்கி நிலா கையில் கொடுக்காங்க. இது என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓப்பன் பண்ணி பாராமா, எதுக்கு எடுத்தாலும் கேள்வியாக கேட்டுட்ருக்கிய அப்படிங்கிற மாதிரி நடேசன் சொல்கிறாங்க. உடனே நிலாவும் ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. அதில் நிறைய பணம் இருக்குது. என்ன அங்கிள் இது இவ்வளோ பணம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு ஏது அங்கிள் இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. உடனே நடேசன் சொல்கிறாங்க, நான் தான் இப்போ வேலைக்கு போகிறேன்ல, உங்ககிட்ட அன்றைக்கே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. உடனே எல்லோரும் கடைக்கு போகிறதுக்காக கிளம்பிகிட்ருக்காங்க. கிளம்பி முடித்ததும் போகலாமா அங்கிள் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. உடனே நடேசன் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லி டைம் பார்த்துட்டு வராங்க. சரி இப்போ நல்ல நேரம் தான், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த அளவுக்குலாம் பார்க்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, அங்கிளுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் தான் அவங்கள புரிஞ்சுக்காமல் எல்லாத்தையும் பேசிகிட்ருக்கீங்க, இருக்கிறதுலே ரொம்ப அன்பானவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே எல்லோரும் கடைக்கு போகிறாங்க. உடனே நடேசன் சொல்கிறாங்க, நான் கோவிலுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேம்மா, நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அங்கிள், ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கே போய் பேசிக்கலாம், நம்ம எல்லோரும் சேர்ந்தே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நடேசனும் கடைக்குள்ளே போகிறாங்க. எல்லோரும் கடைக்குள்ளே போகிறாங்க. உடனே சோழன்கிட்ட நிலா கேட்குறாங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு நீங்களே எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு மேட்சாக நான் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிகிட்ருக்காங்க. உடனே அவங்க 2 பேர்த்துக்கும் மேட்சாக ட்ரெஸ் எடுத்த உடனே 2 பேரும் கண்ணாடியில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அதை நடேசன் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. உடனே நிலா கேட்குறாங்க, என்ன அங்கிள் பார்த்து சிரிக்கிறீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என்னம்மா குறை, நீ மகாலட்சுமி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி நடேசனும் சொல்கிறாங்க. உடனே அப்படியே எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எல்லோரும் ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படியே கோவிலுக்கும் போய் வெள்ளிக்கிழமை கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டும் வராங்க. அப்புறம் சேரன் வந்து நிலாவோட அப்பா வீட்டுக்கு போய் வெள்ளிக்கிழமை கல்யாணம் இந்த டேட்டில் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. எல்லா பர்ச்சேஸும் பண்ணிவிட்டு நிலா வீட்டுக்கு வராங்க. உடனே நிலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே சோழன் கேட்குது, யாருங்க உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அண்ணி கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலாவோட அண்ணி வந்து, என்ன நிலா நீ இப்படி முடிவெடுத்திருக்க, அவங்க 2 பேரும் திருவண்ணாமலைக்கு கூட்டு வந்துடுவாங்கங்கிறதுக்காக சோழனை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டியா, இல்லைன்னா உண்மையாகவே நீ அவனை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட அவங்க அண்ணி கேட்குறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, நான் டிவோர்ஸே வாங்கியிருக்க மாட்டேன் அண்ணி,
லாஸ்ட்டு நிமிஷத்தில் என்னெல்லாமோ வந்து லாஸ்ட்டில் டிவோர்ஸ் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு சோழனை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலா அவங்க அண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அண்ணி கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே அண்ணன் வருவாங்களா அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, உங்கள் மாமாவே ஓகே சொல்லிட்டாங்க, அப்புறம் உங்கள் அண்ணன் வர்றதுக்கு என்ன, கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அவங்க அண்ணி. நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கோம், உங்கள் அண்ணன் போகலான்னு சொன்ன உடனே கிளம்பி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க எல்லோரும் ஆசீர்வாதத்தோடு என் கல்யாணம் நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அண்ணி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. நீ ஒழுங்காக தானே முடிவெடுத்திருக்க நிலா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அண்ணி, சோழன் எனக்காக எல்லா இடத்துலையுமே நின்றுருக்காங்க, அவங்கள கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே நிலாவோட அண்ணி வந்து, உனக்கு கல்யாண பரிசாக என்ன வேணும்னு கேளு, இந்த அண்ணி நான் உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அண்ணி, நீங்கள் வந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அண்ணி சார்பு உனக்கு ஏதாவது பண்ணணும்ல, என்ன வேணும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே இவங்க எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இன்னும் 2 நாளில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பல்லவனுக்கு ரொம்பவே ஹாப்பி. நம்ம வீட்டுக்கு அண்ணின்னு ஒருத்தவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க பல்லவன். இதுதான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நிலாவோட அப்பா வந்து கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரொம்பவே எமோஷ்னலாக சோழன் பேசுகிறாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்ருந்தேன் நிலா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், அதுக்காக தான் உன்னை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் தான் நான் ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்டே இருந்தேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் நிலா, இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. நிலாவும் அதான் நான் ஓகே சொல்லிட்டேன்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. உடனே அப்படி எல்லோரும் பேசிட்டாங்க. உடனே தேனை காட்டுறாங்க. ஏங்க நீங்கள் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு என்ன பண்ண முடியும் தேனு, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற முடிவில் தெளிவாக இருக்காளே அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்கிறாங்க. உடனே தேனு சொல்கிறாங்க, அவளை 2 அடி அடித்தாவது கூட்டு வந்திருக்கலாம்லங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம எதுவுமே பண்ண முடியாது தேனு, நம்ம கடமையை மட்டும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கி சேரன் வராங்க. சேரன் வந்ததும் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே வந்து உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி தேனு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாங்க, இப்படி வெள்ளிக்கிழமை இத்தனாந்தேதி கல்யாணம் வைக்கிறோம், இத்தனை மணிக்கு கல்யாணம் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தேனு சொல்கிறாங்க, அவளை நாங்கள் எப்படிப்பட்ட வீட்டில் இருந்தால் அவளை எப்படிப்பட்ட வீட்டில் வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், லாஸ்ட்டில் இங்கே போய் அவள் இருக்காள் அப்படின்னு சொல்லி எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே தேனு அமைதியார் அப்படின்னு, யாருக்கிட்டையாவது உண்மையை சொல்லணும்லாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க.